சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க. இதான் மழை. சரி ஓகே விடுங்க. முதல் மனைவி இரண்டாவது மனைவிக்கு பரதன், மூன்றாவது மனைவிக்கு இரண்டு பிள்ளைகள். லட்சுமணன், சத்ருகரன். ஓகேவா? அப்படி சரி பரவாயில்ல சொல்ல சத்ருகன். ராமர்லாம் இருக்கும்போது தசரத மன்னன் வந்து நாட்டை ஆண்டுட்டு இருக்கும்போது போயிடுறாரு. நாட்டு நாட போறாரு. வண்டியில போகும்போது வண்டியில இருக்க அச்சாணி கைண்டிடுச்சு. நாட்டை ஆளு போகும்போது அந்த செகண்ட்ல அச்சாணி கைண்டிடுச்சு. கை இருக்காங்கல அவங்களோட விரல அதுக்கு பதிலா வச்சுட்டாங்க. என் உயிரை காவந்து பண்ணிட்ட நீ, உனக்கு என்ன மனம் வேணும்னு கேட்டாரு தசரத மன்னன். எல்லாருக்கும் வரல கொடுப்பாரு. அப்ப தசரத மன்னன் கேட்டோன்னே எனக்கு இப்ப வேணா, நான் கேட்கும் போது தாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்ப வேணா நான் கேட்கும் போது நீங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு சரி சரி சொல்றாங்க. அப்ப தசரத மன்னனுக்கு ஒரு நாள் ரொம்ப ஜுரம். கை கால் அசையவே முடியல. தண்ணி மொன்ற கூட எழுந்து போட முடியல. ஆமா ஓகே. இருக்கும்போது இவங்க வந்து வரம் கேக்குறாங்க. ஒரு வந்து கூடு கேள்வி. அந்த கேள்வி வந்து ராமர் இருந்தாரு. கூடு கேள்வின்னு இல்ல, ஒரு பாட்டி. ஓகே. அவங்க வந்து ராமர் வந்து அந்த கேள்வி இருக்குல்ல, அந்த ராமரை பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா ராமர் டெய்லி வில்ல வச்சு போட்டு அடிச்சுவாரு. அந்த பாட்டி அவங்களே டெய்லி கூடு கேள்வி தான் என்ன பண்ணிருந்தாங்க. டெய்லி வச்சு அடிச்சுட்டாரு. அதனால பிடிக்கவே பிடிக்காது. அவங்க சொன்னாங்க ஸ்ட்ரிக்டா, ராமரை காட்ட அழவிடு, பரதனை நாட்ட அழவிடு. இவங்களும் டெய்லி சொல்லிட்டு இருக்கவே மண்டை அடிச்சு டார்ச்சல், ஒரே டார்ச்சலா. அதனால அவங்க போய் சொல்லிட்டாங்க. மனசுலாம் ஒண்ணும் மாறல, சொல்லிட்டாங்க. சொல்லிட்ட உடனே சரி இவரும் போயிட்டாரு. காசை கொடுத்துட்டு அவரும் இறந்துட்டாரு. ஐயோ. தசரத மன்னர். ஆமா. ராமரு காட்டாட போயிட்டாரு. ஓகே. பரதன் வந்து காட்டுக்கு வந்து, ராமா அண்ணா நீங்க தான் வந்து முதல் பிள்ளை, நீங்க தான் நாட்டை ஆளணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்லும்போது நீங்க இவ்வளோலாம் சொன்ன வர மாட்டீங்க, உங்களோட பாதரட்சிகையை கொடுங்க. பாதரட்சிகைனா என்னது? செருப்பு. பாதரட்சிகை கொடுன்னு சொன்னா கொடுத்துட்டு இவங்க வந்து சிம்மாசனத்துல வச்சுட்டாரு. சிம்மாசனத்துல வச்சுட்டு பரதன் வந்து நாட்டை ஆடிட்டு இவர் வந்து காட்டாண்டிட்டு இருக்கும்போது சீதையும் கூட ஆண்டாங்க, லட்சுமணனும் கூட ஆண்டாங்க. ஒரு வீட்டுல தங்கிட்டு இருக்காரு. டென்ட் குஜா ஹவுஸ் அப்படி சொல்லலாம். அந்த மாதிரி சொல்லலாம். டென்ட் அதை வந்து தங்கிட்டு இருக்காங்க. ராமர் வந்து காட்டாட போனாரு. அப்ப வந்து லட்சுமணன் இருக்கார்ல, அவரு கூடவே வந்துட்டாரு. அக்கா நான் உங்களுக்கு இந்த கோடு போடுறேன், இந்த கோடை நீங்க எக்காரணத்து கொண்டு தாண்டி வரக்கூடாது அப்படின்னு. அதுக்கப்புறம் போயிட்டாங்களே. ராவணன் வந்தாரு. சீதை மேல ரொம்ப ஆசை. ராவணன் வந்து பிச்சைக்கார மாதிரி வேஷம் போட்டு அம்மா பிச்சான் தேகி, அம்மா பிச்சான் தேகி அப்படின்னு பிச்சை எடுக்கிறாரு. பிச்சைக்காரங்க தானே ஒண்ணும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த கோட்டை தாண்டி வந்துட்டாங்க. தாண்டி வந்துட்டாங்க. வந்த உடனே இவர் வந்து சாப்பாடு கீழே போட்டு அதை அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்களே. போற வழியெல்லாம் புடவையெல்லாம் கட் பண்ணி போட்டு போறாங்க. அதுக்கப்புறம் உடம்புல மணியெல்லாம் எடுத்து கைட்டி போட்டு போறாங்க. வந்த உடனே ஒரு அரக்கு மாளிகை, ஒரு மாளிகை. அது வந்து அரக்கு மாளிகை. அதை திறந்து பார்த்தாலும் திறக்க முடியாது. காணமே என்ன அப்படின்னு சொல்லிட்டாங்க. லைக் இதுமாரி தான் அரக்கு மாளிகை. இது தட்டினா திறக்கவே முடியாது. திறக்கவே முடியாது, உடையவும் உடையாது. அப்படி
ம் உடையவும் உடையாது. ம் அந்த அரண்மனையில போட்டு வச்சுட்டாரு. ம் ஹனுமான கூப்பிட்டாரு ராமரு. ம். அவங்களெல்லாம் இதுவா இருக்கு. ம். ஹனுமான் அந்த வழியை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போனாரு. ம் டெய்லியும் போர் நடக்கும்போதும் போனாரு. ம் போர் நடக்கும்போதும் போனாரு. ம் பட்டு ம். அதனால முடிய முடியல. அதனால ஒரு நாள் இதெல்லாம் தெரிப்பட்டு வராது ம். அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலையை தூக்கிட்டு வந்து ராமன் கொடுத்தாரு. ம். சீதையை வெளில வந்துட்டாங்க. ம். அதுக்கப்புறமா ம் இந்த மலையை ம். அப்படியே கொத்தா தூக்கிட்டு வந்து இங்க வச்சுட்டாரு. ம் அப்படி வச்ச உடனே சீதையும் வெளில வந்துட்டாங்க. அது உள்ள ம் இருந்து. ம் அந்த அரண்மனையே போச்சு. ம் அதுக்கப்புறமா அவங்க எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ம் நன்றி. பார்ட் 2 வந்து சீக்கிரமா நாங்க பார்த்துட்டு போடுவோம். ஓகே ஓகே பாய். தேங்க்யூ 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 Ishki wal. தேங்க்யூ.